ஒரு இடம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்றதுக்காக அதை வந்து நம்ம அதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கிரிப்டுக்கு நெசசிட்டியா தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணுறது தான் இதில் வந்து சேலஞ்சு. அது அது என்னென்னா ஒவ்வொரு இயக்குனருடைய மனநிலையும். அதனால தான் எனக்கு இது வரைக்கும் கிடைச்ச இயக்குனர்களில் வந்து டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் இருக்கட்டும், பிரியதர்சன் சாராக இருக்கட்டும், சுசி கணேசனாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து எனக்கு ரிப்பீட்டட். ஒவ்வொருத்தருக்கும் நான் 2 படம் 3 படம். என்னென்னா அவங்களுடைய டேஸ்ட்டும் என்னுடைய டேஸ்ட்டும் ஒன்றா போகிறதுனால அவங்க ரிப்பீட்டடாக என்னை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நானும் அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னென்னா நிறைய வந்து இது ராம் மாரி இயக்குனர்கள் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எப்படி வேணாலும் இந்த இடத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பரவாயில்ல, ஒரு ஷாட்டு நல்லா இருக்கா, அதை எடுத்துக்கலாம். நம்ம எடிட்டிங்கில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஃப்ரீடத்தை இந்த யூட்டிலைஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இயக்குனர் வந்து இந்த இதுக்கு வந்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கேமரா தூக்கிட்டு எங்கேயா வச்சுட்டு ஒரு வைடில் காமிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன டைமென்ஷனில் வேணுங்கிறத கேட்டுட்டு கரெக்டாக பண்ணோம்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. நான் ஒவ்வொரு இயக்குனருக்கும் 4 படம் 5 படம் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா அது வந்து ஒரு புரிதலோடு இருந்தால் அது அதில் எதுவுமே இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு.